அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இஞ்சி காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம்ம எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வயிறு பசி இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப கம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த இஞ்சி காப்பி போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா செரிமானம் ஆகி பசி எடுக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நான் இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சி ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்ல செரிமானத்துக்கு உதவும். அதே நேரத்தில் மல்லி நல்லா பித்தத்தை குறைக்கும். இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம கருப்பட்டி தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி மல்லியை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஹை லெவலில் இருந்தது அப்படின்னா உடனே நல்லா பொங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பொங்கி வருது. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு இதை நல்லா தெளிவாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி காப்பி ஓரளவுக்கு ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும். ஆறாமல் அப்படியே பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். இப்போ பாலும் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்குது. இஞ்சி காஃபியும் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கலந்துட்டு நம்ம பரிமாறலாம். இது சாதாரணமாகவே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித செரிமான பிரச்சனையும் வராது. சுவையான இஞ்சி காப்பி ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.